ஒரு நாள் மழை விட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்சான் அவனோட நண்பன் பிராங்க்லின் 2 பேரும் குடலம் அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்தாங்க. அப்போ வானத்துல என்ன பார்த்தாங்க தெரியுமா? ஒரு பெரிய வண்ணமயமான வானவில். இரண்டு குறும்புக்கார நண்பர்களும் வானவில்லை துரத்தி கொண்டே ஓடி போனாங்க. அடர்ந்த மரங்களுக்குள்ள ஒரு ரகசிய பாதை வழியா போனாங்க. போக போக அங்கே ஒரு மெல்லிய ஒளி தெரிஞ்சது. அந்த கிராமத்துல எல்லாமே வண்ண வண்ண களிமண்ணால செய்யப்பட்டிருந்தது. வீடுகள், பாத்திரங்கள், ஏன் அவங்க போட்டிருக்கிற ஆடை கூட. ஆனா கிராம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சோகமா இருந்தாங்க. குழந்தைகளே, எங்கள் கிராமத்திற்கு வந்ததற்கு நன்றி. நாங்கள் வானவில் கிராமவாசிகள். நாங்கள் களிமண்ணால் மந்திர பொருட்களை செய்வோம். ஆனால் இப்போது எங்களிடம் இண்டிகோ நிற களிமண் தீர்ந்துவிட்டது. அதனால் தான் எங்களுக்கு இந்த சோகம். இண்டிகோ இல்லை என்றால் எங்கள் கிராமத்தின் மந்திரம் மெதுவாக மறைந்துவிடும். எங்கள் வானவில் கிராமம் தன் அழகை இழந்துவிடும். சின்சான், பிராங்க்லின் 2 பேரும் சோகமா இருந்த கிராம மக்களை பார்த்து வருத்தப்பட்டாங்க. அப்போது கிராம தலைவர் ஒரு பழைய வரைபடத்தை கொடுத்தார். அதுல இண்டிகோ களிமண் எங்க இருக்குன்னு ஒரு ரகசிய குறிப்பு இருந்தது. இரண்டு நண்பர்களும் தங்கள் பயணத்தை தொடங்கினாங்க. வரைபடத்தில் காட்டியபடி அடர்ந்த காடு வழியாக போனாங்க. நடுவுல ஒரு பெரிய நதி வந்தது. நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரு அழகான நீல நிற குகையை கண்டுபிடிச்சாங்க. அடடா, அங்கேதான் அந்த அரிய இண்டிகோ களிமண் இருந்தது. சின்சானும் பிராங்க்லினும் மகிழ்ச்சியோடு களிமண்ணை சேகரிச்சாங்க. இண்டிகோ களிமண்ணோட கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க. கிராம மக்கள் அவர்களை ஆரவாரமாக வரவேற்றாங்க. மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வண்ண வண்ண பொருட்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. கிராமம் முழுவதும் மீண்டும் சந்தோஷமும் வண்ணங்களும் நிறைந்திருந்தது. சின்சானும் பிராங்க்லினும் வானவில் கிராமத்துக்கு விடை கொடுத்து மறுபடியும் தங்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. அவங்க வந்த பாதையில வானவில் இன்னும் பிரகாசமா தெரிஞ்சது.